தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இந்த கட்டிடம் கட்டுவதற்காக நடிகர் விஷாலும் கார்த்தியும் இணைந்து 10 கோடி ரூபாய் நிதி வழங்குவதாக அறிவித்துள்ளனர். தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு புதிய கட்டிடம் கட்டப்படும் என்ற வாக்குறுதியை மையமாக வைத்து கடந்த நடிகர் சங்க தேர்தலை சந்தித்த விஷால் அணி பெரும் வெற்றி பெற்றது. இதன் பின்னர் நடிகர் சங்க நிர்வாக பொறுப்பை ஏற்ற பாண்டவர் அணி எனப்படும் விஷால் அணியினர் நடிகர் சங்கத்துக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான நடவடிக்கைகளில் இறங்கினர். முதற்கட்டமாக நடிகர் சங்க இடத்தை SBI சினிமாவிடமிருந்து மீட்ட புதிய நடிகர் சங்க நிர்வாகிகள் இன்று நடிகர் சங்கத்தை கட்டுவதற்கான அடிக்கல்லையும் நாட்டியுள்ளனர். டி நகரில் அபிபுல்லா சாலையில் உள்ள நடிகர் சங்க இடத்தில் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், துணைத் தலைவர் பொன்வண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் முன்னணி நட்சத்திரங்களும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால், அடுத்த ஆண்டு செப்டம்பருக்குள் கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் என்று தெரிவித்தார். கட்டிடம் கட்டுவதற்காக தானும் நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தியும் இணைந்து 10 கோடி ரூபாய் வழங்க உள்ளதாக விஷால் அறிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது பேசிய நடிகர் சங்க தலைவர் நாசர், நடிகர் சங்கத்தின் நீண்ட நாளைய கனவு நிறைவேற உள்ளது குறித்த தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ராஜஸ்தானில் படப்பிடிப்பில் இருப்பதால் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வராத நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி ஸ்கைப் மூலம் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். கடந்த நடிகர் சங்க தேர்தலில் சரத்குமார் அணி சார்பில் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு தோல்வியடைந்த விஜயகுமார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தற்போதைய நிர்வாகிகளின் செயல்பாடுகளை பாராட்டினார்.